கர்த்தர் நல்லவர். இன்றைய வேதவசனம் எபிரேயர் 11 6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். நம்ம எவ்வளவுதான் அவருடைய சமூகத்தில் ப்ரேயர் பண்ணினாலும் சரி, எவ்வளவு ஆராதனை அட்டன் பண்ணாலும் சரி, கர்த்தர் சமூகத்தில் ஒரு வேண்டுதல், ஒரு விண்ணப்பம் வைக்கும்போது அந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு அதை நிறைவேற்றுவாருங்கிற விசுவாசம் நமக்குள்ளே இல்லைன்னா நம்ம எவ்வளவுதான் உட்காந்து ப்ரேயர் பண்ணாலும் அந்த நேரம் எல்லாம் வீணான நேரம் தான். ஏன்னா கர்த்தரை விசுவாசிக்கணும். முதலாவது அவரை விசுவாசிக்கணும். நான் அப்பா கிட்ட கேட்குறேன், அப்பா எனக்கு செஞ்சு முடிக்க அவர் வல்லமை உள்ளவர்னு, அவருடைய வல்லமையின் மேலே அவர் கர்த்தர் எப்படிப்பட்டவருங்கிறத நாம் முதலாவது அறிந்து அவரை நம்பும்போது கண்டிப்பாக அந்த வார்த்தை நம்மளுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்க ஆரம்பிக்கும். விசுவாசம் இல்லாமல் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நம்மளுடைய சுயபலத்தினால எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. கர்த்தரை நம்புகிற விசுவாசத்தினால கண்டிப்பாக எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். இன்னைக்கு